ரஹீம், இந்த பரிசை நான் உனக்காகத்தான் வாங்கி வந்தேன். இதற்குள் நீ விளையாடுவதற்கு ஒரு அழகான பொம்மை இருக்கிறது. பெற்றுக்கொள். நீங்கள் மிகவும் நல்லவர், மிக்க நன்றி. இவனது குழந்தைத்தனமான பேச்சு எனக்கு பிடித்திருக்கிறது. தங்களை பார்த்தால் அனைவரும் சந்தோஷமாகி விடுவார்கள். இவ்வளவு காலம் எங்கிருந்தீர்கள்? நாங்கள் இருப்பது தங்களுக்கு ஞாபகம் இல்லையா? எவ்வாறு ஞாபகம் வராமல் இருக்கும் அண்ணி அவர்களே? ஆனால் ஒரு முக்கியமான நோக்கத்திற்காகவே வந்துள்ளேன். என்ன நோக்கம் அது? அதாவது அந்த அபுமாலி யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன். ஆக்ராவில் முகலாய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக ஏதோ சதி செய்வது போல் தெரிகிறது. இந்த காரியத்தை நாம் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். இது யாருக்கும் தெரியக்கூடாது. இம்முறை முகலாய சாம்ராஜ்யத்திற்கு அவர்களிடத்திலேயே அவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். அந்த கெட்ட செய்தியை நான் கேட்ட உடனேயே அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக இங்கு வந்துவிட்டேன். அபுமாலி சதி செய்கிறான் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவனுக்கு யார் உதவி செய்கிறார்கள்? நம் அரண்மனையில் அது யாராக இருக்கும்? அது யார் என்பதுதான் எனக்கும் விளங்கவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் யாரையும் நம்ப முடியாது. அதனால்தான் அண்ணாவை காப்பாற்றுவதற்காக நானே இங்கு வந்துள்ளேன். பிறகு எதற்காக தாமதம்? நாம் இப்பொழுதே ஷாயின்ஷாவிடம் கூறிவிடுவோம். இப்பொழுது வேண்டாம் அண்ணி அவர்களே. இந்த தருணம் சரியானதல்ல. உண்மையான எதிரி யார் என்று தெரியவில்லை. இப்போது இதை கூறினால் அவர்கள் உஷாராகி விடுவார்கள். ஆகையால் இந்த ரகசியத்தை தங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள். நான் வந்து விட்டேன் அல்லவா? முகலாய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக சதி செய்யும் அந்த கயவன் யார் என்பதை நிச்சயம் கண்டுபிடிப்பேன். இன்னும் வரவில்லையே. நீ நிச்சயம் வருவாய் என்று எனக்கு தெரியும். நீ அறிவாளிதான். நீ எதற்காக இவளை இங்கு அழைத்து வந்தாய்? அது எனக்கு பயமாக இருந்தது, அதனால்தான். ஜஹீரா வெளியில்தான் இருப்பாள். நான் இருக்கும் பொழுது எதற்காக பயம்? சரி, இருக்கட்டும், வா. ஏன் என்னிடம் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள்? நான் என்ன தவறு செய்தேன்? என்னை மதியிழக்க வைத்து விட்டாய் பெனசீர், மதியிழக்க வைத்து விட்டாய். இதுதான் நீ செய்த தவறு. மிகவும் கஷ்டப்பட்டு நீ எனக்கு கிடைத்திருக்கிறாய். அதில் ஒரு நொடியை கூட நான் வீணடிக்க மாட்டேன். இவ்வளவு தூரம் வந்த பிறகு எதற்காக வெட்கப்படுகிறாய்? இங்கு யாராவது வந்துவிட்டால், நம்மை யாராவது பார்த்து விட்டால், பிறகு ஷஹின்ஷா என்னை... அதை பற்றி நீ கவலைப்படாதே. அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். பாட்ஷாவிற்கு இது தெரியக்கூடாது. அதில் நான் மிகவும் கவனமாக இருக்கிறேன். வா பெனசீர், இதற்கு மேல் தாமதிக்க வேண்டாம். ஒரு பதி தேவதை போல் நடந்து கொள்கிறாய். நீ ஒரு தாசிதானே? இது உனக்கு புதிதல்லவே. அப்பாவியைப் போல் நடிப்பதை நிறுத்து. நான் அபுமாலிக்கு முக்கியமானவளாக இருந்தேன். இங்கு ஷஹின்ஷாவிற்கு முக்கியமானவள். அதனால்தான் நான்... என்னுடைய நேரத்தை வீணடிக்காது. நம்மிடம் நேரம் இல்லை. ஒரு வேலை செய். நீ இவ்வாறு அமர்ந்து கொண்டே இரு. நான் மடலை எடுத்துக்கொண்டு பாட்ஷாவிடம் செல்கிறேன். வேண்டாம் வேண்டாம், தாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம். நான் தான் தங்களுடன் வந்துவிட்டேனே. அவ்வாறென்றால் இன்னும் நெருக்கமாக வா. நீங்கள் கோபித்துக் கொண்டு விட்டீர்கள். சற்று பிடிவாதம் பிடிப்பது என்னுடைய உரிமை அல்லவா? இந்தாருங்கள், என் கையால் மதுவை அருந்துங்கள். அருகில் வா பெனசீர், அருகில் வா. தயாராவதற்கு எனக்கு சற்று நேரம் அளிக்க கூடாதா? நான் இங்கு வந்த பிறகு உங்களுக்கு தானே சொந்தம். இதற்கு மேல் எவ்வளவு நேரம்? சற்று பொறுங்கள். என்னை அருகில் வர சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் விலகி செல்கிறீர்கள்? நீ அறிய மாட்டாய் பெனசீர். உன் அழகு போதை ஏற்றுகிறது. எவரும் மரணத்திற்கு பதில் உன்னையே தேர்ந்தெடுப்பார்கள். உன் முகமும் இந்த இதழ்களும் என் கனவில் வந்து என்னை தொந்தரவு செய்தன. தூக்கத்தை இடையூறு செய்தது. உன்னை அடைந்த பிறகு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை. வா பெனசீர்.
இப்பொழுது தாங்கள் என்னுடன் கழித்த இந்த அற்புதமான தருணம் தங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். இனி உன்னால் எதுவும் பேசவே முடியாது. ஏனென்றால் உன் கழுத்து அடைக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் கொஞ்சமாக உனது மூச்சும் நின்று போய்விடும். யார் என்னை அடைய நினைத்தாலும் அவர்களுக்கு உனக்கு ஏற்பட்ட இதே கதிதான் ஏற்படும். நீ சரியாகத்தான் கூறினாய். என்னுடன் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மரணம்தான் விலை. என்னுடைய உடல் விஷம் நிறைந்த நதி. யார் அதில் குதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர் கதை முடிந்துவிடும். உன்னை போல. பெனசீர், வேலை முடிந்து விட்டது. யாராவது நம்மை பார்ப்பதற்குள் இங்கிருந்து சென்று விடலாம். என்னை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? வா, வந்து என்னோட இரவை கழி. எழுந்து வா. யாராவது பார்த்து விட போகிறார்கள். ஜோதா, அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, மிகவும் கஷ்டப்படுகிறாள். இந்த நள்ளிரவில் இவ்வாறு வெளியில் சுற்றினால் இப்படித்தான் ஆகும். இந்தா தண்ணி. அவளுக்கு சேராத உணவை உண்டிருக்கிறாள். வா வா வா, யாராவது பார்த்து விட போகிறார்கள். மோத்தி, என்னோடு சற்று வா. இனி இங்கிருந்து எழுந்திருக்காதே. நீ நன்கு ஓய்வெடுக்க வேண்டும். விஷம் எடுத்த பின்பு ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் நடக்கிறது. இது ஒன்றும் எளிதான காரியம் இல்லை பெனசீர். நீ ஜகேரா, நீ சென்று சர்பத்தை எடுத்து வா. கூறியதை கேட்கவில்லையா? சீக்கிரம் சீக்கிரம் அதை எடுத்துக்கொண்டு வா. நான் கொண்டு வந்தது உன்னிடம் இருக்கிறது அல்லவா? இருக்கிறது. நான் இப்போதே கொண்டு வருகிறேன். நீ இங்கிருந்து எங்கும் நகராதே. இந்த பேனஸிற்காக மருந்து தயாரிப்பதில் எனக்கு சற்றும் விருப்பமில்லை. ஆனால் என்ன செய்வது? ராஜபுத்திர வம்சத்தை பொறுத்தவரையில் நோயாளிக்கு மருந்து தயாரிப்பது புனிதமான காரியம் அல்லவா? இது உன் பெரிய மனதை காட்டுகிறது. கொடு, நான் சென்று கொடுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், தனியாக செல்ல வேண்டாம். சென்ற முறை ஆதம் கான் செய்ததை நான் இன்னும் மறக்கவில்லை. ஆனால் ஆதம் கான் சிறையில் இருக்கின்றான். இரவில் இப்படி தனியாக செல்வது அவ்வளவு நல்லதல்ல. நானே மருந்தை அளித்து வருகிறேன். நீ தனியாக செல்ல வேண்டாம், நானும் உன்னுடன் வருகிறேன். நான் ஷெஹன்ஷாவின் பேகம். என்னை ஏறெடுத்து பார்க்கும் தைரியம் இங்கு எவருக்கும் கிடையாது. அதெல்லாம் இருக்கட்டும், நானும் உன்னுடன் வருவேன். அப்படி என்றால் சரி, வா. ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய்? இந்த தருணத்தில் எனக்கு மருந்து தேவைப்படும் என்பதை நீ நன்கு அறிவாய். சீக்கிரம் வா சஹிரா. பெனசீர், ஜோதா பேகம், தாங்கள் இங்கு இந்த நேரத்தில்? ஷெஹன்ஷா அவர்கள் இங்கு இல்லையே. நான் ஷெஹன்ஷாவிற்காக இங்கு வரவில்லை. வெளியில் உன்னை பார்த்தேன், ஆகையால் தான் இங்கு வந்தேன். என்னையா?
நான் அவ்வாறு என்ன செய்து விட்டேன்? சோர்வாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு காய்ச்சல் அடிக்கிறது. பிறகு எதற்காக இந்த குளிரில் செல்ல வேண்டும்? நான் உங்களுக்கு மருந்து கொண்டு வந்திருக்கிறேன். இதை பருகுங்கள். விரைவில் சரியாகிவிடும். ஒரு அடிமையிடம் பேகம் ஏன் இவ்வளவு கருணை காட்ட வேண்டும்? இது தாசியோ பேகமோ பற்றியதல்ல, மனிதாபிமானத்தை பற்றியது. பருகுங்கள். நன்றி ஜோதா பேகம். என்னிடம் மருந்து இருக்கிறது, அதனால் இதற்கு எந்த அவசியமும் இல்லை. சரி, உங்களுடைய விருப்பம். நான் என் கடமையை செய்து விட்டேன். வா மோதி. அந்த சர்பம் எங்கே இருக்கின்றது? அதை பின்புறம் மறைத்து வைத்து நான் கொண்டு வந்திருந்தேன். ஆனால் ஜோதாவை பார்த்ததும் பயத்தில் அதை கீழே போட்டு விட்டேன். அது இங்குதான் எங்காவது வெளியில் இருக்கும். ஒரு வேலையை கூட உன்னால் சரியாக செய்ய முடியாது. அனைவரும் கூறினார்கள் பெனசீர் நல்லவள் என்று. ஆனால் அவளை பார்த்தாயா? கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியவில்லை. பேகம் கொடுத்த மருந்தை வாங்கிக் கொள்ளலாம் அல்லவா? இருக்கட்டும் மோதி, நாம் நம் கடமையை செய்தோம், அவ்வளவுதான். பார்த்து ஜோதா பேகம், பார்த்து. வாருங்கள், வாருங்கள், சென்று விடலாம். மெதுவாக, மெதுவாக எழுந்திருங்கள். யாராவது வாருங்கள். நீங்களா என் உயிரை காப்பாற்றியது? ஒரு அடிமைக்காக தாங்கள் மருந்து தயாரித்து கொண்டு வரும் பொழுது ஒரு அடிமை தங்களின் உயிரை காப்பாற்றக் கூடாதா? மிகவும் இரவாகிவிட்டது. நீங்கள் செல்லுங்கள். உங்களுக்கு மிக்க நன்றி. அது என்ன? எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷெகன்ஷா, அரசர்களின் அரசர் ஜலாலுதீன் முகமது வந்து கொண்டிருக்கிறார். இவனுக்கு என்னவாயிற்று? உடலில் இருக்கும் நிறத்தை வைத்து பார்த்தால் ஏதோ பாம்பு தீண்டியதாக தெரிகிறது. ஆனால் மாளிகைக்குள் எப்படி பாம்பு வந்திருக்கும்? அதுதான் புரியாத விஷயமாக இருக்கிறது உசூர். இதற்கு முன்பு இவ்வாறு நடந்ததில்லை. அரண்மனை தோட்ட தொழிலாளிகள் தினமும் தோட்டத்தை சுத்தம் செய்கிறார்கள். பாம்பு போன்ற விஷயங்கள் இங்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இதற்கு முன்பு இவ்வாறு நடந்ததே இல்லை. ஹக்கீம் அவர்களே, நம்பிக்கையோடு கூற இயலுமா?
பாம்பு தீண்டித்தான் இவ்வாறு நடந்தது என்று கூற முடியுமா தங்களால்? நிச்சயமாக உசூர். அக்கா அவர்களே, மாளிகையிலும் மாளிகையை சுற்றி இருக்கும் தோட்டங்களிலும் முழுமையாக சோதனையிடும்படி கட்டளையிடுங்கள். மீண்டும் இப்படி நடக்கக்கூடாது. பார்த்தாயா, விஷயம் ஷெஹன்ஷா வரை சென்று விட்டது. இனி நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு பயமும் இல்லை. அனைவரும் பாம்பு தீண்டியது என்றுதான் நினைப்பார்கள். இது என்னுடைய வேலையாக இருக்கும் என்று யாருக்கும் சந்தேகம் வராது. அதோடு நஞ்சு சர்ப்பத்தில் மட்டுமில்லை, என் உடலிலும் ஓடுகின்றது என்று யாராலும் நிரூபிக்க முடியாது. ஒரு சந்தேகம் எழுகிறது அண்ணா. இவன் உண்மையிலேயே பாம்பு தீண்டியதால் தான் இறந்தான் என்றால் அதற்கான அடையாளம் இவன் உடம்பில் ஏதும் இல்லையே. அடையாளம் இருக்கிறது உசூர். இவன் உதடுகளை பாருங்கள். போகட்டும். இந்த வீரன் நமக்கு சிறந்த விசுவாசியாவான். அவன் பணியில் இருக்கும்போது இறந்திருக்கிறான். அவன் உடலை ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்யுங்கள். அவன் குடும்பத்திற்கு சன்மானம் கொடுத்து உதவுங்கள். இவனது மரணம் நிறைய சந்தேகங்களை உருவாக்குகிறது. மாளிகைக்கு உள்ளேயே இப்படி நடக்கிறது என்றால் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் பாம்பு மிகவும் ஆபத்தானது அண்ணா. இவனை தீண்டியது போல் யாரை வேண்டுமானாலும் அது தீண்டலாம். அதோடு அபுமாலியால் தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. இங்கு பார் சகோதரா, அவன் போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடிவிட்டான். நேரில் நின்று போராட துணிவில்லாதவன் இப்படி முதுகில் குத்துவதற்கு யோசிக்க மாட்டான். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன் அண்ணா. அபுமாலி உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பதை நானே என் காதால் கேட்டேன். உன்னால் கூற முடியுமா இந்த விஷயத்தை அவன் யாரிடம் கூறிக்கொண்டிருந்தான் என்று? அதை என்னால் பார்க்க முடியவில்லை. ஆனால் தங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்பதை நான் உறுதியாக கூற முடியும். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். நான் எதற்காக பயப்படப் போகிறேன்? நீ கூறியதை நான் ஞாபகம் வைத்துக் கொள்கிறேன். இனி கவனமாக இருப்பேன். ஆதாப். அந்த அபுமாலியின் திட்டத்திற்கும் இந்த மரணத்திற்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்குமா? என்ன மோத்தி, இன்று ஒரு புறாவை கூட காணவில்லையே. இங்குதானே இருக்கும். எங்கு சென்றிருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். புறாவுடன் நான் இருக்கிறேன். ஆதாப் அண்ணியவர்களே, கொழுந்தனாரே, தாங்களா? வணக்கம். தாங்கள் இன்று எதையோ தேடுவது போல் உள்ளதே. ஆம், என்னுடைய பிரியமான ஒன்று என் கண்ணுக்கு தென்படவில்லை. நான் உங்கள் கொழுந்தனாராயிற்றே. என்னவென்று கூறுங்கள். அது எதுவாக இருந்தாலும் நான் அதை கொண்டு வருகிறேன். அது என்னவென்றால், தினமும் புறாக்களுக்கு தானியம் கொடுக்க வருவேன். ஆனால் இன்று ஒன்றை கூட காணவில்லை. அப்படி என்றால் புறா வேண்டுமா? ஆமாம். என் அண்ணியாரின் விருப்பம் இப்பொழுதே நிறைவேறும். நீங்கள் மாயாஜலம் செய்வீர்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையில் இங்கிருக்கும் புறாக்களை விரட்டியதே நான் தான். எதற்காக செய்தீர்கள்? நேற்று இரவு ஒரு பாம்பு ஒரு சிப்பாயை தீண்டிவிட்டது. அதை தேடும் பணியில் இருந்ததால் இதை விரட்டி விட்டேன். விஷம் கொண்ட பிராணிகளால் புறாக்களுக்கு ஆபத்து இருக்கிறது அல்லவா, அதனால்தான். நேற்று இரவு ஒரு பாம்பு எங்களை தீண்ட வந்தது. எப்படியோ தப்பித்து விட்டோம். எங்கு அண்ணியாரே? அது நேற்று இரவு பேனஸிற்கு மருந்து அளிப்பதற்காக சென்றோம். அங்கிருந்து திரும்பி வரும்பொழுது ஒரு பாம்பு எங்களை நோக்கி வந்தது. எங்களை தீண்டவும் முற்பட்டது. அப்படி என்றால் அந்த வீரனை கொன்றது அந்த பாம்பாகத்தான் இருக்க வேண்டும். மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அவர் குடும்பத்தினர் அவர்களுக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டு விட்டது. சரி, நீங்கள் புறாக்களை துரத்தி விட்டீர்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் உங்கள் அண்ணனுக்கு வேட்டையாடுவது மிகவும் பிடிக்கும். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணியவர்களே. அண்ணனுக்கு வேட்டையாடுவது பிடிக்கும். அது வனவிலங்குகளை மட்டும்தான். நீங்கள் உங்கள் அண்ணனை விட்டுக் கொடுக்க மாட்டீர்களே? நிச்சயம். எனக்கு அவரை மிகவும் பிடிக்குமே. உண்மையை கூற வேண்டுமென்றால் நான் அவரை வணங்குகிறேன். கடவுளைத்தான் வணங்க வேண்டும்.
மனிதனை அல்ல. அப்படியென்றால் பெண் தாங்கள் எதற்காக கணவனை கடவுளாக பாவிக்க வேண்டும் அண்ணி அவர்களே? அதை என்னவென்று கூறுவார்கள்? கணவனை கண்கண்ட தெய்வம். உங்கள் அண்ணனுக்காக பரிந்து பேசுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்தில் உங்கள் அண்ணனை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். ஆனால் அது மாறவும் வாய்ப்புள்ளது அண்ணி. அது ஏன்? ஏனென்றால் பெரியம்மா நேற்று இரவு தங்களை பற்றி நிறைய கூறிக்கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் நீங்கள் மிகவும் நன்றாக சமைப்பீர்கள் என்பதையும் சொன்னார். இது உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உண்மையில் எனக்கு பருப்பும் ரொட்டியும் சாப்பிட மிகவும் பிடிக்கும். உணவிற்காக உங்கள் இடத்தையே மாற்றிக் கொள்வீர்களா? ஒருவேளை உங்கள் அண்ணன் உங்களிடம் கேட்டால் என்ன செய்வீர்கள்? செய்வதற்கு என்ன உள்ளது? அண்ணனோ அல்லது அண்ணியோ இருவரும் எனக்கு ஒன்றுதான் என்று கூறுவேன். நீங்கள் இருவரும் எனக்கு வெவ்வேறு அல்லவே?